ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.6 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 10வது கொஷின் பாருங்கன்னு கிடையாது. 1/1/2018 அன்று கலைவாணியின் வங்கி கணக்கு இருப்பு ரூபாய் 5000. அவர் சனவரியில் ரூபாய் 2000 பணம் செலுத்தினார். பிப்ரவரியில் 700 பணம் எடுத்தார். மார்ச் மாதத்தில் 1000 செலுத்தி 500 எடுத்திருந்தார். அவர் கணக்கில் 1/4/2018 அன்று உள்ள வங்கி இருப்பை காண்க. இது பாருங்கள், 1/1 அன்றைக்கி ஜனவரி அப்போ 5000 இருந்துச்சான். மறுபடியும் ஜனவரியில் 2000 வைக்கிறாங்கன்னா நம்ம இது கூட்டிடணும். அதுக்கப்புறம் பிப்ரவரியில் 700 எடுத்தார்னா இது கழிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1000 கூட்டிட்டு அதில் 500 கழிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் 1/4/2018 அன்று வங்கி இருப்பு இருக்கும் அவங்களது. அப்போ ஃபஸ்ட்டு அது எழுதுங்க. 1/1/2018 இல் கலைவாணியின் வங்கி இருப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரூபாய் 5000. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரியில் 2000 வைக்கிறாங்கன்னா இது கூட்டிடணும். அப்போது சனவரியில் வங்கியில் செலுத்தியது. அப்போது இது செலுத்தியது பார்த்திங்கன்னா ரூபாய் 2000. அப்போது இது நம்ம கூட்டிடணும். அப்போ கூட்டினீங்கன்னா என்னது? சனவரியில் இருந்த பணம். அப்போது சனவரி இறுதியில் வங்கி இருப்பு. ஜனவரியில் இவ்வளோ இருந்திருக்கும் அவங்க காசு. அப்போ இது ரெண்டுமே கூட்டிடணும். அப்போது 5 2 கூட்டிங்கன்னா 7. அப்போது 7000 ரூபாய் வரும். அப்போது ஜனவரியில் 2000 மறுபடியும் பாருங்கள், பிப்ரவரியில் 700 எடுத்தார்னா 700 கழிக்கணும். அப்போது பிப்ரவரியில் எடுத்த பணம் பார்த்திங்கன்னா ரூபாய் 700. அப்போது 700 இதுலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா பிப்ரவரி இறுதியில் வங்கி இருப்புன்னு வரும். அப்போது 7000 700 கழிச்சிட்டிங்கன்னா 6300. அதுதான் எழுதணும். அதே பிப்ரவரி இறுதியில் வங்கி இருப்பு பாருங்கள். பிப்ரவரியில் இறுதியில் வங்கி இருப்பு எவ்வளோ? ரூபாய் 700 கழிச்சிங்கன்னா 7000 6300. அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் 1000 ரூபாய் வச்சாங்க. அதுக்கப்புறம் 500 ரூபாய் எடுத்துட்டாங்க. அப்போது மார்ச் மாதத்தில் செலுத்தியது பார்த்திங்கன்னா ரூபாய் 1000. அப்போது இது நம்ம கூட்டிடணும். அப்போ கூட்டினீங்கன்னா அதன் பின் வங்கி இருப்பு கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ரூபாய் 7300. அதுக்கப்புறம் 500 மறுபடியும் எடுக்கிறாங்கல்ல. அப்போது மார்ச் மாதத்தில் எடுத்தது ரூபாய் 500. அப்போ இது நம்ம கழிச்சிடணும். எடுக்கிறாங்கள அதனால கழிச்சிடணும். அப்போ கழிச்சிங்கன்னா வரும் 6800 ரூபாய். அதுதான் வங்கியோட இருப்பு. அப்போது therefore 1/4/2018 அன்று வங்கி இருப்பு. இதுதான் கொஸ்டினில் கேட்டுக்கிறது அன்றைக்கி என்ன இருக்கும்னு. அப்போ இது கழிச்சிங்கன்னா 6800. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான்.